ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிலுக்கு இதமான ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பழம் தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பழம் வீட்டில் வச்சுருந்தாலும் சேர்த்து செய்யுங்க, நல்ல டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி திராட்சை, மாம்பழம், பப்பாளி பழம் இதை வச்சு தாங்க ஃப்ரூட் சாலட் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு திராட்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ திராட்சை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மாம்பழம் எடுத்துருக்குறேங்க. இதையும் நல்லா கழுவிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பப்பாளி பழம் எடுத்துருக்குறேங்க. இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளரி பழமும் கொஞ்சம் கிடச்சிதுங்க. இப்போ வெள்ளரி பழத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குட்டி பாப்புக்குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா டேஸ்ட்டு பார்த்துட்ருக்குறாங்க, எந்த பழம் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரூட் சாலட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பெரிய டம்ளர் எடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு மாம்பழத்தை சேர்த்திக்கிறேன். அடுத்தது வெள்ளரி பழம், அடுத்தது பப்பாளி பழம், அடுத்தது திராட்சை, இதெல்லாம் சேர்த்துட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்குறேன். இது 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பால் அப்படியே இந்த ஃப்ரூட்ஸில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்ட்டு. அப்படியே பாலோடு எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்லாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் பால் அப்படியே திராட்சையோட பாப்பாவுக்கு தரோம். பாப்பாவுக்கு பாலோடு சேர்த்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் பாலும் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான